வணக்கம். நம்மளோட வாழ்க்கைய எப்போ எப்படி அர்த்தமுள்ளதா மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? சமூகம் நமக்காக ஒரு பாதை போட்டிருக்கு. அதுல போறதுதான் வாழ்க்கையா? இல்ல அந்த பாதையே சரின்னு யார் சொன்னதுன்னு கேள்வி கேட்கறதுல தான் நிஜமான வாழ்க்கை இருக்கா? இன்னைக்கு நாம அலச போறது இந்த மாதிரியான ஒரு ஆழமான தேடல முன்வைக்கிற ஒரு மூலக்கட்டுரைய பத்தி தான். வாங்க இந்த பயணத்தை ஒன்னா ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைய கொஞ்சம் கவனிங்க. இருப்புச் சாசனம். இதுக்கு என்ன அர்த்தம்? இது வெறும் வார்த்தைகள் இல்ல. ஒரு தனி மனுஷன் இந்த உலகத்துல நான் ஏன் இருக்கேன், எதுக்காக இருக்கேன்னு தனக்கான விதிய தானே எழுதிக்கிற ஒரு பிரகடனம் மாதிரி. இதுதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையப்புள்ளி. சரி, இப்ப இந்த கேள்விய நான் உங்ககிட்டயே கேக்குறேன். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கைக்கு எது அர்த்தம் கொடுக்குது? இந்த ஒரு உலகளாவிய கேள்வியில இருந்துதான் நம்மளோட தத்துவ பயணம் இப்ப தொடங்க போகுது. முதல்ல இந்த சமூகம் வெற்றின்னு எதைச் சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது நமக்காக ஒரு டெம்ப்ளேட், ஒரு வார்ப்புருவ ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த வார்ப்புருவுக்கும் ஒரு தனி மனுஷனோட தேடலுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் இங்க ரொம்ப முக்கியமானது. நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இருந்தாதான் நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன். நல்லா பணம் சம்பாதிக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலை, அதுக்கப்புறம் சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து. இந்த மூணே அடைஞ்சிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இதுதான் சின்ன வயசுலேருந்தே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுற பாடம். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. இந்த சட்டத்துக்குள்ள அடங்காதவங்கள, இந்த டெம்ப்ளேட்ல ஃபிட் ஆகாதவங்கள இந்த சமூகம் எப்படி பாக்குது தெரியுமா? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு ஒதுக்கி தள்ளிடும். அவங்களுக்கு குத்துற முத்திரை இதுதான், தற்குறி. சிம்பிளா சொல்லணும்னா வேஸ்ட், ஒன்றுக்கும் உதவாதவன்னு அர்த்தம். சமுதாயத்தோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாதவங்க மேல இந்த வார்த்தைய ஒரு ஆயுதம் மாதிரி பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி ஒரு சமூக அழுத்தம் தரும் வலி இருக்கே, அது ரொம்ப கொடூரமானது. சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இப்போதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பமுனை வருது. இந்த சமூக அழுத்தத்துக்கு எதிரான ஒரு கிளர்ச்சி உருவாகுது. ஆனா அது ஒரு பெரிய போராட்டம்லாம் இல்ல. அது ரொம்ப சிம்பிளான, ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கேள்வியிலிருந்து தொடங்குது. இந்த வரிகளை பாருங்க. இது அந்த கேள்வியோட ஆழத்தை எவ்ளோ அழகா சொல்லுது. பகுத்தறிவோட உச்சம்னு நாம பாக்குற பெரியாரோட சிந்தனைகளைய ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, ஒரு கருவியா மட்டும் பார்த்து அதையும் தாண்டி கேள்வி கேட்கிற ஒரு தைரியம். இதுதான் உண்மையான தேடலோட ஆரம்பம். அப்போ உண்மையான ஞானம்னா என்ன? எல்லாத்துக்கும் பதில் தெரிஞ்சு வச்சிருக்கிறது இல்ல. யாருமே பதில் சொல்லாத இடத்துல இது ஏன் இப்படி இருக்கு, இது எதுக்கு இப்படின்னு தைரியமா கேள்வி கேட்கறது தான் உண்மையான ஞானம். மூலக்கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, இந்த கேள்வி கேட்கிற பழக்கம் போக போக ஒரு தற்காப்பு ஆயுதமா மாறுது. ஏமாத்துறதுக்கே வெற்றி பட்டம் கொடுக்கற இந்த உலகத்துல உண்மைய தேடுறதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரே கருவி இந்த கேள்விதான். ஆனா இப்படி கேள்வி கேட்கிற பாதையில போனா அதுக்கு ஒரு வெலை கொடுத்தே ஆகணும். ஆனா கடைசியில அது ஒரு மிக ஆழமான வெற்றிக்கு நம்மள கூட்டிட்டு போகும். இந்த சிஸ்டத்தோட விதிகளை மதிக்காம கேள்வி கேட்டதுக்கு கொடுக்கப்பட்ட விலை ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் இழப்பு. இந்த ஒரு வரி வெற்றியை பத்தி நமக்கு இருக்கிற புரிதலையே மாத்தி போடுது. உண்மையான லாபங்கிறது அந்த பணத்தை இழந்த பிறகும் உண்மையை தேடுற அந்த கேள்வியை மட்டும் கைவிடாம கெட்டியா புடிச்சுக்கிட்டதுதான். பாருங்க, இங்க கதாசிரியர் தனக்கான அங்கீகாரத்தை வெளியுலகத்திலிருந்து எதிர்பார்க்கல. அவரோட தேடல அவரோட எழுத்து மூலமா வெளிப்படுத்துறாரு. அந்த எழுத்துதான் அவரோட இருப்புச் சாசனம். அவருக்காக உருவாக்கிக்கிட்ட சாசனம் அது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டான்னு மிஷின்கள் ஆதிக்கம் செலுத்துற இந்த காலத்துல இந்த தத்துவம் எல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். யோசிச்சு பாருங்க, ஏஐ நமக்கு எல்லா பதில்களையும் அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கும் போது எது நம்மள தனித்துவமா காட்டும்? இந்த மூலக்கட்டுரை சொல்லுது, எழுதப்படாத பதில்களுக்காக நாம கேட்கிற கேள்விகள் தான் நம்மள மனுஷங்களா நிலைநிறுத்தும். நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே மறுபடியும் வரும். இந்த தைரியம்தான் மெஷின்கள் சூழ இருக்க போற எதிர்காலத்துல நம்மளோட தனித்துவத்தை காப்பாத்த போற ஒரே விஷயம். கடைசியா இந்த மூலக்கட்டுரை நம்ம எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்விய வச்சுட்டு போகுது. மனசுக்கு அமைதியான ஒரு பதில் எங்கதான் கிடைக்கும்? இயற்கையோட ஒன்றி போறதுலையா, இல்ல இன்னும் ஒரு படி மேல போய் புதுசா கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறதுலையா? இதுக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. சிந்திச்சு பாருங்க.